Take your computer book, children, and then take page number 54. Okay. In this lesson, fun with MS Paint. MS Paint பற்றி பார்த்துட்டு இருக்கோம், isn't it? So last classல MS Paintல shapes யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோமா? ஓகே. அண்ட் ஆல்சோ வேறு என்னெல்லாம் பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் அன் MS Paint screen, more tools and shapes present in MS Paint, typing text in the drawing area. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது. ஓகே. இன் திஸ் லெசன் we will learn. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே. the parts of an MS Paint screen. ஓகே. MS Paint ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். Okay, then and its more tools and shapes, and also drawing area. Okay, drawing area. Okay, so first இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? first of all, very good, பெயிண்ட் ஸ்க்ரீன் நம்ம ஓப்பன் பண்ணணும் இல்லையா? பெயிண்ட் விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தானே நம்மளால் வந்து அந்த விண்டோவில் ட்ரா பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி இந்த பெயிண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவீங்க? ஒரு நியூ விண்டோ நமக்கு வேணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம்? Very good. Start, all programs, accessories, paint. Okay. So official way பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுமா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆல் ப்ரோக்ராம்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அக்சசரிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் காலம் தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்கான காலம். ஓகே. ஸோ தேர்ட் காலமில் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பெயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. ஸோ ப்ராப்பராக நம்ம பெயிண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன், ஓகே, ஆல் ப்ரோக்ராம்ஸ், அக்சசரிஸ், பெயிண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் காலமில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணுவீங்க, செகண்ட் காலமில் அக்சசரிஸ், தேர்ட் காலமில் தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம பெயிண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கான வே. ஓகே. ஸ்ட்ரெயிட் பார்ட். ஓகே. பட் ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவாக எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணதுமே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் பார் வரும். ஓகே. அந்த சர்ச் பாரில் பெயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஓகே உங்கள் கீபோர்ட்லேருந்து PAINT பெயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணதுமே
நம்மளோட சர்ச் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மேலே பெயிண்ட் அப்படின்னு காமிக்கும். ஓகே, பிகாஸ் நம்ம இந்த சர்ச் பாரில் பெயிண்ட் தானே சர்ச் பண்ணோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா பெயிண்ட் அப்படின்னு காமிக்கும். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ட் ஃபைல் காமிக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன சர்ச் பண்ணோம்? பெயிண்ட். ஓகே, ஸோ அதனால் இப்போ நமக்கு பெயிண்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா காமிக்குது. ஓகே, ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவாக ஈஸியாக சர்ச் பண்ணி நம்ம இந்த பெயிண்ட் ஐகான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெயிண்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, the following image shows the different parts of the paint window. Okay, following image நீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா, ஃபிகர் 6.1. ஸோ இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் விண்டோவோட இமேஜ். ஓகே, இதில் பார்க்குறீங்க இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் விண்டோவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பார்ட்ஸ் ஆஃப் அண்ட் எம்எஸ் பெயிண்ட் ஸ்க்ரீன். எம்எஸ் பெயிண்ட் ஸ்க்ரீனுடைய பார்ட்ஸ். ஓகே, and then more tools and shapes and also drawing area. Okay, drawing area white கலரில் இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து drawing area. ஸோ இந்த drawing ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா எம்எஸ் பெயிண்டில் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிக்சர் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ புக்கில் நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே ட்ரா பண்ணுவீங்க? இந்த பெயிண்ட் ஸ்க்ரீனில் ட்ராயிங் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்க பாருங்கள். ஸோ இந்த ட்ராயிங் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவீங்க. ஓகே, ஷேப்ஸ்ன்ட்டு இங்கே ஒரு ஐகான் இருக்கா. ஸோ இந்த ஐகான் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா இதில் காமிக்கும். ஓகே, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கோன், ஓகே, செமிசர்க்கிள், இப்படி இந்த ஷேப்ஸ் ஐகான்குள்ளே நிறைய ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ராயிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் கலர்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்க பார்த்தீங்களா ஷேப்ஸ், இதுக்கு இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ரெட், ஆரஞ்ச், பிங்க். ஓகே, now turn the page. Title bar. Okay, the blue bar at the top of the screen is known as the title bar. Okay, so இந்த blue bar இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ப்ளூ கலர் பார். இந்த ப்ளூ பார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்க்ரீன். ஓகே, லிசன், இங்கே பாருங்கள். ஸோ இதான் வந்து பெயிண்ட்டு ஸ்க்ரீன். ஓகே, எம்எஸ் பெயிண்ட் விண்டோ.
இந்த பெயிண்ட் விண்டோவுடைய டாப். Listen, this is the top. Okay. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். ஓகே, பெயிண்ட் விண்டோவோட டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பார் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். ஓகே, the blue bar at the top of the screen. ஓகே, ஸ்க்ரீனுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பார் தான் டைட்டில் பார். ஓகே, it shows the title of the page. Okay, so டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பாரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜோட டைட்டில். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு -பெயிண்ட். ஓகே, ஸோ ஏன் இங்கே அன்டைட்டில்டு அப்படி இருக்குன்னா, பிகாஸ் நம்ம வந்து டைட்டில் இன்னும் கொடுக்கல. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு பெயிண்ட் அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் டைட்டில் எதுனா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டைட்டில் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இப்போது அன்டைட்டில்டு அப்படின்னு காமிக்குது. ரீசன் என்னென்னா நம்ம வந்து டைட்டில் கொடுக்கல. ஓகே, லிசன், லுக் அட் திஸ் ஸ்க்ரீன். ஓகே, இந்த ஸ்க்ரீனுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய பார் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு -பெயிண்ட் இருக்கா? ஏன் இந்த இடத்துல அன்டைட்டில்டு -பெயிண்ட்னு இருக்குது? பிகாஸ் டைட்டில் அந்த இடத்துல கிடையாது. ஓகே, நம்ம டைட்டில் வந்து கொடுக்கல. ஓகே, நம்ம டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டைட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து XXXXX. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய டைட்டிலாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல XXXX. ஓகே, -பெயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைட்டிலுமே கொடுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு பெயிண்ட் அப்படின்னு இந்த பாரில் வந்து காமிக்குது, இந்த டைட்டில் பாரில். ஓகே, இதுவே நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்தீங்க, உங்களுடைய நேம் கூட நீங்கள் டைட்டிலாக கொடுக்கலாம். நேம், NAME, நேம். ஓகே, ஆர் ரிப்பன். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலுமே அன்டைட்டில்டு அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக உங்களோட நேம் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். ஸ்க்ரீனோட டாப்லேயே இருக்கக்கூடிய பார் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார். ஓகே, ஓகே, ஸோ டைட்டில் பார்னால் this blue bar at the top of the screen, okay, is known as the title bar. It shows the title of the page. Okay, so top of the screen la irukக்கூடிய bar. இந்த டைட்டில் பார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜோட டைட்டில்காக. ஓகே,
Next, menu bar. The menu bar is under the title bar. Okay, menu bar is under the title bar in the window. மெனு பார் எங்கே இருக்குமா? டைட்டில் பார்க்கு கீழே. ஓகே, அண்டர் தி டைட்டில் பார். ஓகே, பெயிண்ட் விண்டோவில் டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியது தான் டைட்டில் பார், ஃபர்ஸ்ட்லேயே இருக்கக்கூடியது. ஓகே, பட் மெனு பார் பார்த்திங்கன்னா அண்டர் தி டைட்டில் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைட்டில் பார்க்கு கீழே. ஓகே, now listen, டைட்டில் பார் அதுக்கு கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெனு பார். ஓகே, the menu bar is under the title bar in the window. Okay, it has 3 items on the left. Okay, these are paint button, home and view tab. Okay, so menu bar எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பாருக்கு கீழே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஒன் இஸ் பெயிண்ட் பட்டன். ஓகே, ஸோ இந்த டேப் தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பட்டன் டேப். ஓகே, செகண்ட் ஹோம், நெக்ஸ்ட் வியூ. ஓகே, ஓகே, லிசன். பெயிண்ட் ஸ்க்ரீனில் டாப்பில் இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா என்ன பார்? வெரி குட், டைட்டில் பார். ஓகே, ஸோ டைட்டில் பார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்காக. ஓகே, இட் ஷோஸ் த டைட்டில். நெக்ஸ்ட் செகண்டாக ஒரு பார் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்படின்னா செகண்டாக இருக்கக்கூடிய பார் தான் மெனு பார். ஓகே, ஸோ இந்த மெனு பார் இதில் பார்த்தீங்கன்னா 3 டேப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பெயிண்ட் பட்டன், செகண்ட் ஹோம், ஃபைனலாக வியூ. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் பார்க்குற இந்த டூல்ஸ், கிளிப் போர்ட், இமேஜ், டூல்ஸ், ப்ரஷ், ஷேப்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோம் டேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹோம் டேப்குள்ளே தான் இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ribbon, all the tools, the color palette and most commands are grouped together in the ribbon. Okay, all the tools. Okay, எல்லா டூல்ஸுமே. Okay, all the tools, the color palette and most of the commands also grouped together in the ribbon. Okay, so first இருக்கக்கூடியது title bar, next menu bar, next ribbon. Okay, listen. So third இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ribbon. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா டைட்டில் பார், செகண்ட் ரோ தான் வந்து மெனு பார், தேர்ட் ரோ தான் பார்த்தீங்கன்னா ரிப்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார் டைட்டில் பார். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபைலோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, பேஜோட டைட்டில். ஓகே, ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த பெயிண்ட் ஸ்க்ரீன். இதில் நீங்கள் சம் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, ஷேப்ஸ்
ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் பண்ணிடுறீங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ப்ரஷ் ஐகான். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஷேப்ஸ் ஐகான் கிளிக் பண்ணதும் லாட் ஆஃப் ஷேப்ஸ் அந்த இடத்துல இருக்குமோ அதே மாதிரி இந்த ப்ரஷ் ஐகான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மால் சைஸில் ஸ்டார்ட் பண்ணி பிக் சைஸ் ஆஃப் ப்ரஷ் வரைக்கும் நிறைய லாட் ஆஃப் ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐகான்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி ஷேப்ஸ், ப்ரஷ், கலர்ஸ், ஓகே, கலர் பேட்டர்ன், ஓகே, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா தேர்டாக இருக்கக்கூடிய பார். ஓகே, ஸோ இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த தேர்ட் பார் தான் பார்த்திங்கன்னா ரிப்பன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, லிசன், ரிப்பன். இந்த ரிப்பனில் தான் பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸுமே வந்து இருக்குது. ஓகே, ப்ரஷஸ், ஷேப்ஸ், ஓகே, கலர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் அப்படின்ற ரோவில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த ரிப்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா டைட்டில் பார், செகண்ட் மெனு பார், தேர்ட் ரிப்பன். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரா பண்ணுற அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கேன்வாஸ். ஓகே, கேன்வாஸ், இட் இஸ் ஆல்சோ கால்டு த drawing ஏரியா. ஓகே, do you understand children? listen, நம்ம பெயிண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா எம்எஸ் பெயிண்ட் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த எம்எஸ் பெயிண்ட் விண்டோவில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா டைட்டில் பார். ஓகே, செகண்ட் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மெனு பார். ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக இருக்கக்கூடியது ரிப்பன். இந்த ரிப்பன் அப்படின்ற இந்த ஒரு பார். ஓகே, இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து இருக்கும். ப்ரஷஸ், ஷேப்ஸ், கலர்ஸ், சைஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரிப்பன். தென் ஃபைனலாக ஒயிட் கலர் பேஜ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ட்ராயிங் ஏரியா, நம்ம ட்ரா பண்ணக்கூடிய இந்த ஏரியா, இதோட நேம் தான் பார்த்திங்கன்னா கேன்வாஸ். ஓகே, இந்த கேன்வாஸ் அப்படின்ற ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெயிண்ட் விண்டோ. ஓகே, ஸோ எம்எஸ் பெயிண்ட் ஸ்க்ரீன், பெயிண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ராயிங் ஏரியா. ஓகே சில்ட்ரன், இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, and then do you know your pictures can also be called graphics, drawings or images. ஓகே, நம்ம ட்ரா பண்ணுற அந்த பிக்சர் இருக்கு இல்லையா, ஓகே, ட்ராயிங் ஏரியாவில் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய பிக்சர், இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ், ட்ராயிங்ஸ், இமேஜ், ஓகே, இப்படி சொல்லுவாங்க. பட் they all mean
த சேம் திங். ஓகே, அதாவது கிராஃபிக்ஸ் அப்படி சொன்னாலும், drawings அப்படி சொன்னாலும், ஆர் இமேஜஸ். ஓகே, ஸோ கிராஃபிக்ஸ், drawings, இமேஜஸ், இப்படி நம்ம எப்படி சொன்னாலுமே இந்த மூணுத்துக்குமே பார்த்திங்கன்னா மீனிங் பார்த்திங்கன்னா சேம். ஓகே, தே ஆல் மீன் த சேம் திங். ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது. ஓகே, மீனிங். ஓகே, தேங்க்யூ.